வகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் திரு சுபேர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் ரஜினி அவர்கள் பேசிய கருத்துக்கள் பயங்கர சர்ச்சையை கிளப்பியிருக்கு. அது என்ன கருத்துக்கள், என்ன பேசினார் அப்படின்றது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார்? அமைச்சர் ஏவா வேலு எழுதிய ஒரு புத்தகம் கலைஞர் எனும் தாய்னு ஒரு புத்தக வெளியீட்டு விழா சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடக்குது. அந்த புத்தகத்தை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வெளியிட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வாங்கிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. அதில் மூத்த அமைச்சர்கள், கட்சி நிர்வாகிகள் பலரும் வந்து கலந்துக்கிட்டாங்க. அதில் பேசுகிற ரஜினிகாந்த் பேசுகிறார், நியூ ஸ்டூடெண்ட்டை கூட சமாளிச்சிடலாம், ஓல்டு ஸ்டூடெண்ட்டை சமாளிக்கிறது ரொம்ப திறமை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்ற மாதிரி இந்த வரிசையில் துரைமுருகன் உட்காந்துருக்கிறாரு, மேடையில் ஸ்டாலின் உட்காந்துருக்கிறாரு. அப்போ துரைமுருகன் மாதிரியான ஆட்கள்லாம் கலைஞர் இருக்கிறப்பே கண்ணில் விரல விட்டு ஆட்டினவங்க, அவங்களெல்லாம் இவர் மேட்ச் பண்ணி கொண்டு போகிறோம், ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு இவரை பார்த்து சொல்லிட்டு சிரிக்கிறார். சிரிச்சோன்னா முதலமைச்சர் சிரிக்கிறாரு, எல்லாருமே சிரிக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சி அந்த கலகலப்பாக நடந்து முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் ஒரு நிகழ்ச்சியில் உதயநிதி பேசுகிறார். உதயநிதி பேசுகிறப்ப சொல்கிறாரு, நேற்று இன்றைக்கி ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேசியிருந்தார், அது இளைஞர்களுக்கு வழிவிடணும் அப்படின்னு. பொதுவாகவே இளைஞர்களுக்கு எல்லா இடத்துலையும் வழிவிடணும், நான் எந்த உள்ளர்த்தத்தோடையும் சொல்லலைன்னு சொல்லிட்டு போயிட்டார். இது அடுத்த நாள் என்ன பண்ணுறான், துரைமுருகன் பல்லு போன நடிகன்லாம் ஒன்றும் ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்கிறான், அதனால் அவங்க முதல்ல சொல்லுங்கன்னு அவர் பதிலுக்கு பேசிட்டு போகிறாரு. மாற்றி பேசிட்டாங்க. அதுக்கு பிறகு ஏர்போர்ட்டில் வச்சு ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட கேட்குறாங்க, துரைமுருகன் நானும் நீண்ட கால நண்பர், அதனால் அவர் நான் என்ன சொன்னாலும் கோச்சிக்கிற மாட்டேன்றேன். அதுக்கு பிறகு அடுத்த நாள் இவர் துரைமுருகன் பேசுகிறாரு, அது நகைச்சுவையாக நாங்கள் எடுத்துக்கிட்டோம், ரெண்டு பேருமே பகைச்சுவையாக மாற்றி விட்டுறாதீர்கள் ஒரு ரைமிங்கோட சொல்லிட்டு அவர் போயிட்டார். இதுதான் அந்த சம்பவம். இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கா, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னா இது எதர்ச்சியாக நடந்த விஷயம்தான். ஆனால் இது ரஜினிகாந்த் அவர்கள் பேசினப்போ யாருமே அதை மறுப்பு தெரிவிக்கல. ஏன்னா ஸ்டாலின் அவர்களும் முன்மொழிஞ்சாரு அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் பார்க்கப்படுது. அவருமே பயங்கரமாக அதை வரவேற்றாரு. அப்போ கட்சிக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்கு போல அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் வருது. இல்லை, திமுகவை பொறுத்த வரைக்கும் சில கட்டமைப்புகள் இருக்குது. நீங்கள் ஒரு சில விஷயத்தை அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருந்தாலும் கூட மாவட்ட செயலாளர் தான் பவர். இப்போ ஒரு மாவட்டத்துக்கு ஒரு 3 எம்எல்ஏ இருக்கார். அந்த எம்எல்ஏ ஒரு தொகுதிக்கு எதுவும் சம்மந்தப்பட்ட விஷயத்தை ஒரு அமைச்சரை போய் பார்க்கணும், நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரை பார்த்து எங்கள் தொகுதிக்கு ஒரு ரோடு போடணும் அப்படின்னா கூட மாவட்ட செயலாளர்கிட்ட போய் தான் அங்கே போகணும். அது ஒரு கட்டமைப்பு வச்சுருக்காங்க. இந்த மாவட்ட அமைப்பாளர்கள்லாம், மாவட்ட செயலாளர்கள்லாம் யார் அப்படின்னா நீண்ட நாள் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள். உதாரணத்துக்கு திண்டுக்கல் மாவட்ட செயலாளர்கள் ஐ பெரியசாமி, அவர்கள் மேலே ஒரு சில குற்றச்சாட்டு சொல்கிறாங்க, அவங்க குறுநிலை மன்னர்கள் மாதிரி செயல்படுறாங்க, அவங்கள மீறி எதுவும் செய்ய முடியாதுன்னா அந்த அளவுக்கு ஆளுமை மிக்க மக்கள் செல்வாக்குள்ள தலைவர்களாக இருக்காங்க. உதாரணத்துக்கு ஐ பெரியசாமி ஆத்தூர் தொகுதியில் கிட்டத்தட்ட 6-7 முறை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார். அப்போ அந்த மக்களுக்கு அபிமானம் பெற்ற ஒரு ஆளாக இருக்கிறாரு, தொடர்ந்து அந்த பகுதியில் சேர்க்கிறாரு, மக்கள் செல்வாக்குள்ள தலைவராக இருக்கார், கட்சிக்கு விசுவாசமாக இருக்கார். 10 ஆண்டுகள் திமுக ஆட்சியில் இல்லை. அப்போ அந்த 10 ஆண்டுகளில் இவங்களுக்கு பதவி சுகத்துக்காகவோ மற்ற விஷயத்துக்காகவோ வெளியில் போகாமல் கொள்கை பிடிப்போடு அந்த கட்சியில் இருந்தாங்கல்ல. அப்படி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அந்த இடத்துல ஸ்ட்ராங்கான ஒரு பில்லராக இருக்கிறாங்க. இந்த பக்கம் கே.என். நேருவாக இருக்கட்டும், எம்ஆர்கே பன்னீர்செல்வமாக இருக்கட்டும், திண்டுக்கல்லில் ஐ பெரியசாமியாக இருக்கட்டும், இந்த வேலூரில் துரைமுருகனாக இருக்கட்டும், ஒவ்வொரு விழுப்புரத்தில் பொன்முடியாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் ஓரளவுக்கு அந்த மக்கள் மத்தியிலையும் ஓரளவுக்கு செல்வாக்காக இருக்காங்க, கட்சி ஆட்களையும் அனுசரித்து போகிறாங்க. ஒரு திமுக ஆரம்பத்திலேருந்தே ஒரு கட்டமைப்பு வச்சுருக்கு. ஒரு நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர், இந்த லைனில் தான் வரணும். நீங்கள் ஒரு ப்ராசஸ்க்கு போனால் ஒரு எம்எல்ஏவாக இருக்கார் ஒரு தொகுதியில் அப்படின்றதுனால நேரடியாக நீங்கள் ஒரு அமைச்சரை போய் பார்த்துட முடியாது, நேரடியாக ஒரு முதலமைச்சரை போய் சந்தித்து ஒரு விஷயத்தை பண்ணிட முடியாது. இப்போ அங்கேயே அமைச்சரே நீங்கள் போய் பார்த்தா கூட மாவட்ட செயலாளரை பார்த்தீங்களா, மாவட்ட செயலாளர் சொன்னீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஒரு ப்ராஜெக்ட் ஒரு ஏரியாவுக்குள்ளே வருதுன்னா அந்த ஏரியா மாவட்ட செயலாளரை கூப்பிடுவாங்க, அந்த பகுதி எம்எல்ஏ கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணி தான் ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு வச்சுருக்காங்க. இப்போ ரொம்ப நாளாக அவங்க இருக்கிறாங்க, இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் சட்டுன்னு உள்ளே வர முடியல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு ரொம்ப நாளாக திமுகக்குள்ளே ஓடிட்டு இருக்கு. இவர் எந்த அர்த்தத்தில் ரஜினிகாந்த் பேசுகிறாருன்னு தெரியல, பட் ஆனால் அது பேசுனது அது அங்கே வேறு மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. அதை உதயநிதி
எடுத்துக்கிட்டார்னு வச்சுக்கோங்க. சரி, இதை இப்போ எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துரைமுருகன் அவர்கள் வந்து ஒரு மூத்த தலைவர். அவர் வந்து கலைஞர் அவர்கள் இருந்த காலகட்டத்தில இருந்து இருக்கிறாரு. அண்ணா அவர்கள் எல்லாரையுமே பார்த்த ஒரு மூத்த தலைவரா இருக்கிறாரு. ஸோ ஒரு துணை முதலமைச்சர் அப்படின்ற ஒரு பதவி வர்றப்போ, அது துரைமுருகன் அவர்களுக்கு தான் போகணும். ஆனா அந்த இடத்துல உதயநிதி அவர்களுக்கு குடுக்கணும் அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் வர்றதுனால, இப்படி ஒரு கான்ட்ரோவர்சி கிளம்புது அப்படின்ற மாதிரியான ஒரு இதான் பார்க்கப்படுது. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? அப்போ துணை முதலமைச்சருக்கான போட்டியா தான் இந்த பேச்சு இருக்கா? அதோட அப்படி ஒரு வாய்ஸா ரஜினிகாந்த் பேசிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே. இந்த துணை முதலமைச்சர் கொடுக்கணும்னு முதல்ல வெளியிலேருந்து பேச ஆரம்பிச்சது நாம் தமிழர் கட்சி சீமான். ம். சீனியர் அவர் தான், நீங்கள் அவருக்கு துணை முதலமைச்சர் கொடுக்கணும், அதை விட்டுட்டு நீங்கள் ஏன் உதயநிதி ஸ்டாலின் கொடுக்க போகிறீங்க அப்படின்றாங்க. உதயநிதி ஸ்டாலின் கொடுக்கல, அவனுக்கு கன்ஃபார்மால இது வரைக்கும் இல்லை. இன்றைக்கி நாளைக்கு அமெரிக்கா போகிறாருன்னு வச்சுக்கோங்க, அதை விட்டுருங்க. முதலமைச்சர் அமெரிக்கா போகிறாரு. துணை முதலமைச்சர் வந்து நீங்கள் இவருக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னா, இவர் கேட்டகரியிலேயே நிறைய சீனியர் அமைச்சர்கள் இருக்காங்க. எத்தனை பேருக்கு துணை முதலமைச்சர் கொடுக்க முடியும்? KN நேரும் இவருக்கு அடுத்த ரேஞ்சில் இருக்கார். பெரியசாமி அவர் அடுத்த ரேஞ்சில் அவரும் ஒரு செல்வாக்குள்ளது. இப்போ என்னென்னா கம்யூனிட்டி வைஸில் உள்ள சிக்கல் வரும். இவர் கொடுத்தீங்கன்னா அந்த கம்யூனிட்டி சேர்ந்த ஒருத்தர் கொடுக்கலையா? இப்போ நீங்கள் ஸ்டாலினையோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களையோ நீங்கள் வந்து எந்த கம்யூனிட்டியினுடைய முகமாக பார்க்க மாட்டாங்க. ஆனால் இந்த எல்லா அமைச்சர்களுக்கும் ஒரு கம்யூனிட்டி முகம் இருக்குது. ஓப்பனாக உடச்சி சொல்லணும்னா எல்லா அமைச்சர்களுக்கும் அந்த பகுதிகளில் ஒரு அவர் சாதிய முகம் இருக்குது. ஆனால் இப்படி வந்தால் இது ஒரு குடும்ப அரசியல் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து வருதே சார். அப்போ எப்படி குடும்ப அரசியல் வரும்? அதாவது இன்னைக்கு குடும்ப அரசியலுங்கிற விஷயம் வந்து தேசிய லெவலில் நீங்கள் தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா போயிடுச்சு. ஒரு அப்பா அரசியல் இருந்தாருன்னா பையன் வந்து நேர்காலத்துலேருந்து அது வந்து பாரம்பரியமாக வந்துகிட்டு இருக்கு. பிஜேபி குடும்ப அரசியல்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் கூட பிஜேபியில் இருக்கக்கூடிய பல அமைச்சர்கள் இன்றைக்கி வாரிசு தரல் தான் இன்றைக்கி வந்து அமைச்சராக இருக்காங்க. JP நட்டாவாக இருக்கட்டும், இன்றைக்கி அகில இந்திய பாஜக தலைவராக இருந்த JP நட்டாவினுடைய அப்பாவே முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் தான் இமாச்சல் பிரதேசில். அப்படி எல்லாருமே இன்றைக்கி அனுராக் தாக்கூராக இருக்கட்டும், பலரும் வந்து இன்றைக்கி வாரிசுகள் வந்துட்டாங்க. இப்போ அது மாதிரி என்னென்னா அது வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா போயிடுச்சு. ஒரு நம்ம வெளியால் ஒருத்தரை ட்ரெயின் பண்ணி உள்ளே கொண்டு வரது நம்ம நம்பிக்கைக்குரிய ஆட்கள் நம்மளுடைய பையனோ பொண்ணோ இருக்கட்டும் அப்படின்ற அவங்க நினைக்கிறாங்க. இன்றைக்கி வந்து அரசியல் வேறு மாதிரி போயிட்டுருக்கு. யார் எந்த நேரத்தில் என்ன செய்வாங்க, யார் நம்புறதுன்னு தெரியாத அளவுக்கு அரசியல் வந்து ஒரு நம்பகத்தன்மையற்ற சூழ்நிலையாக போயிட்டுருக்கு. அப்போ இந்த வாரிசு அரசியலுங்கிறது எல்லா கட்சியிலையும் வந்துருச்சு. அது இன்றைக்கி எடுபாடு கிடையாது. இப்போ நீங்கள் வந்து துரைமுருகனை ஏன் முதலமைச்சர் கொடுக்கலன்னு வெளியிலேருந்து சில பேர் சீண்டு முடிகிறாங்க. சீண்டு முடிஞ்சு கட்சிக்குள்ளே திமுகக்குள்ளே ஒரு குழப்பத்தை ஒன்று பண்ணுறதுக்கு வெளியிலேருந்து ட்ரை பண்ணுறாங்க. அது வந்து கட்சிக்குள்ள அந்த மாதிரியான கட்சிக்குள்ள வந்து எல்லாருக்கும் அந்த சில பேருக்கு அந்த ஆசை இருக்கு தான் செய்யும். துணை முதலமைச்சர் ஆகணும்னு எத்தனை பேருக்கு கொடுக்க முடியும்? துரைமுருகனை சேர்ந்து அவர் சமூகத்தை சார்ந்தவர்கள் ஓகே, இன்னொரு சமூகத்தை சேர்ந்த அமைச்சர் இருப்பார்ல, அவர் கேட்பார், அப்போ அவர் மட்டும் கொடுத்துருக்கீங்க என்கிட்ட கொடுக்கலையா அப்படிங்கிற ஒரு சிக்கல் வரும் இல்லையா? அப்போ கட்சிக்குள்ள ஒரு குழப்பம் வரும். அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா இது உதயநிதி ஸ்டாலின் கொடுப்போம். இப்போ அப்படி கலைஞர் இருந்தார், அதுக்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் இருக்கிறார், அதுக்கு பிறகு இவர் கட்சியில் ட்ரெயின் ஆகிட்டு இருக்கிறாரு, சிறு வயதிலிருந்து அரசியல் பார்த்துருக்கிறாரு, ஒரு தொகுதியில் நின்று ஜெயிச்சிருக்கிறாரு, படித்தவராக இருக்கார், இளைஞராக இருக்கார். துணை முதலமைச்சர் எதுக்கு போடுவாங்க? ஃபஸ்ட்டு துணை முதலமைச்சருங்கிறது முதலமைச்சருடைய வேலை பொழுவை கொஞ்சம் இவர் எடுத்து செய்கிறது. அப்போ ஒரு ஆக்டிவான ஒரு இளைஞர் தானே போட முடியும். ஆனால் இவர் மூத்தவராக இருக்கிறாரு, அது மட்டும் இல்லாமல் நிறைய அனுபவங்களும் உள்ளவர், மூத்தவர், எல்லாம் ரைட்டு, கட்சிக்காக எல்லாமே செஞ்சு வந்திருக்காரு. அவருக்கு எல்லா விதமான திமுக வந்து அவரை கிட்டத்தட்ட 50 வருஷமாக அவர் எம்எல்ஏ வச்சிருக்கு. கிட்டத்தட்ட 25 வருஷம் அமைச்சராக இருக்கார். முக்கியமான அமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கிறாரு. எல்லா பதவிகளும் கொடுத்துருக்குறாங்க. கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கார். திமுகவில் பொதுச் செயலாளர் தான் ஒருத்தர் நீக்கவோ சேர்க்கவோ முடியும். ஒரு அதிகாரம் இருக்குது. ஒரு கட்சியில் ஒரு மாவட்ட செயலாளர் நீக்கினா பொதுச் செயலாளர் தான் முடிவு பண்ணும். அந்த மாதிரி ஒரு முக்கியமான பதவி கட்சியில் இருக்குது. இப்போ இந்த துணை முதலமைச்சர் பதவிங்கிறது முதலமைச்சருடைய வேலைப்பளுவை குறைக்கிறதுக்காக போடப்படக்கூடிய ஒரு வேலை. இவரால் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஒரு முதலமைச்சருக்கு துணையாக அவரே ஒரு வயசானவர் முதலமைச்சரே இன்றைக்கி இருக்கக்கூடியவர் 70 வயசுக்கு மேலே இருக்கும். அப்போ ஒரு இளைஞரை போட்டால் தானே அது கட்சி அடுத்த கட்டத்துக்கு போகும், ஒரு வளர்ச்சி அடையும். ஒரு இளைஞரை போடுறப்ப தான் இப்போ நீங்கள் வந்து அவரை பார்த்து ஒரு 10 இளைஞர்கள் வருவாங்க, ஒரு ஆர்வம் வரும். அப்படிங்கும்போது இன்னொரு கேள்வி வரும், அப்போ இளைஞர்னா அவர் இவர் மட்டும் தான் இளைஞரா, மற்ற இளைஞர் கிடையாதா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அது கிடையாது. இப்போ என்னென்னா இவர் அந்த கட்சியினுடைய அடுத்த ஒரு தலைவராக உருவாக்குறாங்க. இது வாரிசுங்கிற அடிப்படையில் எல்லா கட்சியிலையும் இருக்கத்தான் செய்யுது. அப்படிங்கும்போது ஒரு முதலமைச்சர் பார்க்கக்கூடிய வேலைகளை பகிர்ந்து இவர் பார்க்கக்கூடிய ஒரு ஆக்டிவான, இன்றைக்கி மக்கள் மத்தியில் தெரிஞ்ச ஒரு இளைஞரை ஒருத்தர் போடணும் அப்படிங்கிறதுக்காக இவரை கொண்டு வர்றாங்க. ஆனால் அது கொண்டு வர்றாங்க, அது ப்ராசஸில் இருந்துச்சு. இப்போ நடக்கலை, அது முடிஞ்சு போச்சு. ஆனால் இளைஞர்களுக்கு வழிவிடணும், இளைஞர்களுக்குள்ளே கொண்டு வரணும் அடுத்தடுத்த பதவிகளுக்கு அப்படின்னு ஓப்பனாகவே எல்லா கட்சிகளையும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்த தலைமுறை வந்துருச்சு. இப்போ துரைமுருகன் பார்த்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட 75 வயசுக்கு மேலே ஆகுது. இந்த மாதிரி 60, 70 வயசு, 80 வயசுக்கு மேலே உள்ளவங்கலாம் கட்சியில் மாவட்ட செயலாளர் முக்கிய பொறுப்பில் இருக்காங்க. இளைஞர்கள் உள்ளே வர்றதுக்கு இதாக இருக்கும். இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காரு, இப்போ திருவள்ளூர் மாவட்ட செயலாளர், முன்னாள் அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் நாசர் என்ன பண்ணுறாருன்னா இளைஞர்களுக்கு வழி விட்டு நான் மாவட்ட செயலாளர் பதவி ராஜினாமா பண்ணுறாங்க.
நானே தன்னிச்சையாக வந்து ராஜன் எனக்கு இந்த இடத்துல ஒரு இளைஞரை போடுங்க, எனக்கு 50 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, ஒரு இளைஞரை போடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ எல்லாருமே இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை முன்னெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் பதவிங்கிறது வந்து கடைசி வரைக்கும் இருக்கணும்னு தான் எல்லாரும் ஆசைப்படுவாங்க. அப்போ இது ஒரு சின்ன ஒரு ஒரு பேசப்பட்ட ஒரு விஷயம் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி அது எங்கெங்கேயோ போயிடுச்சு. இதை பயன்படுத்தி வெளியிலேருந்து திமுகக்குள்ளே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு வெளியிலேருந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் கட்சிக்குள்ளே எந்த இது வரைக்கும் எந்த சலசலப்பும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே சார், இன்றைய அரசியல் சூழலை குறித்து எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.